வணக்கம். இயக்குனர் அலுவலகம், மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம், குடுமியான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது நெற்பயிரில் வெள்ள பாதிப்பு மேலாண்மை தொழில்நுட்பங்கள். வெள்ள நீரினால் நடவு செய்யப்பட்ட பயிர் பாதிக்கப்படுவது பெரும்பாலும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படுகின்றது. புயலினாலும் தொடர்ந்து அதிக மழையினாலும் போதிய தரைமட்ட வடிகால் இல்லா சூழ்நிலையில் வயலில் மழை அல்லது வெள்ள நீர் அளவுக்கு அதிகமாக பல நாட்கள் தேங்கி நின்று பயிரை பாதிக்கின்றன. பயிர் நீரில் மூழ்குவதால் ஏற்படும் பின் விளைவுகள்: போரான், இரும்பு, மாங்கனீசு, மணிச்சத்து, தலைச்சத்து, சாம்பல் சத்து ஆகியவைகளின் கரைதிறன் அதிகமாகி விரயமாகும். மண் அதிகம் குளிர்ந்து விடுவதால் இயற்கையான வெப்பத்தை மண் அடைய கால அவகாசம் அதிகமாகும். இதனால் குளிர்ந்த நிலையில் மணிச்சத்து, சாம்பல் சத்து, துத்தநாக சத்து மற்றும் தாமிர சத்துக்களை பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் அளவு குறையும். எனவே பயிரில் பற்றாக்குறை ஏற்படும். தண்ணீர் தேங்கிய நிலையில் பிராணவாயு கிடைக்காமல் வேர்களின் சுவாச இயக்கம் பாதிக்கப்படும். பிராணவாயு கிடைக்காததால் இதனை சார்ந்த நுண்ணுயிரிகளின் செயல் நின்றுவிடும் அல்லது குறைந்துவிடும். மழைநீர் வடிதல்: மழைநீர் வடியும் போது நீருடன் மண்ணிலுள்ள தலைச்சத்து, சுண்ணாம்பு, மக்னீசியம், போரான், கந்தகம் மற்றும் சாம்பல் சத்து கரைந்து வெளியாகிவிடும். இதனால் சத்துக்கள் பற்றாக்குறை ஏற்படும். மழைநீர் வடிந்ததும் தலைச்சத்து உரத்தை அம்மோனிய வடிவில் இடவும். யூரியாவாக இடுவதாக இருந்தால் 1 பங்கு யூரியாவுடன் 3 பங்கு ஜிப்சம், 5 பங்கு மணல் என்கிற விகிதத்தில் கலந்து 1 நாள் வைத்திருந்து மறுநாள் இடவும். டையமோனியம் பாஸ்பேட்டாக இருந்தால் 2% இலை வழியாக தெளிக்கலாம். சாம்பல் சத்து மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்களையும் இலை வழியாக தெளிப்பாக அளிக்கவும். இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி.